Forest fires are widely reported these days. 2 such incidents were reported yesterday. Medalsima is well known to all Sri Lankans for the beauty of mini World's End in Pitamarawa. But there are still places left uncovered. We plan to explore those places with no idea what was happening. மடல்சிமான்றது வந்து மினி வேர்ல்ட்ஸ் எண்டுக்கே மிச்சம் ஃபேமஸான இடம் உண்டு. ஆனால் இதில் ஒரு சீக்ரெட் பிளேஸ் ஒன்று இருக்குது. அது மிச்சம் யாருக்குமே தெரியா, இங்குள்ள ஆக்களுக்குமே சில பேருக்கு தெரியா. ஸோ அந்த இடத்த தான் நாங்கள் போயிட்டு பார்க்க போகிறோம். ரோட் நல்லாவே உடஞ்சி அங்கேருந்து வரைக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு கொண்டு வராங்க. இந்த வழியால் தான் நாங்கள் போக வேணும். இந்த ஐக்கியாரு திலு, இவர் தான் திலு. திலு மூஞ்ச காட்டுங்க. திலு காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாத. பாருங்கள் எவ்வளோ அழகான தேயிலை மலை. பைக் அங்கே போட்டுட்டு மேலே நடந்து போகிறோம் அந்த இடத்துக்கு. போகிற இடத்துல ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. எப்பயும் மாதிரி இல்லை அந்த இடம். என்ன இருக்குன்னு இருங்க காட்டு. இங்கே பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாகவே காட்டுத்தீயால் ஃபுல்லாகவே பற்றி இருக்குது. தனியாக வந்து எடுத்தாங்க எத்தனை பைக்கை. இங்கே பாருங்கள், இந்த இடமும் இப்போ பற்றி கொண்டிருக்கு. இந்த சைடால் பைக்கை கொண்டு போகலாம், ஏன்னா ஃபுல்லாகவே பற்றி கொண்டிருக்கு. இங்கால சைட்லேயும் பைக் ஏற்றலும், ஆனால் சும்மா சரி மிஸ் ஆகினாலும் இந்த பள்ளத்து சைட்டில் போய்த்துரும். பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளம் பண்ணு. கொஞ்சம் சரி புழுந்தாலும் முடிஞ்சு. அது என்ன படத்துலடா, மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி. அதில் சரி தூக்கிடுறேன். இதில் இது அதுதான் எங்கே போய் திருப்போண்டோ தெரியா. The body of the Sarasa TV staffer who went missing and later found dead after falling down a precipice in Medalsima. The dead body was found 1,200 feet down from the precipice. கிட்டத்தட்ட ஒரு ரிஸ்க் மத்தியில் தான் நாங்கள் போய்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த மலை விலங்கு தான் உங்களுக்கு. அந்த மலை தான் மினி வேர்ல்ட் எண்ட். அது கீழே ஒரு கேம்ப் சைட் இருக்குது. அந்த கேம்ப் சைட்டும் ஒரு 120 பேருக்கு மாதிரி தெரியும். ஆனால் அந்த கேம்ப் சைட்டுக்கு அங்கால ஒரு விஷயம் இருக்குது. அதை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனால் இந்த காட்டுத்தீட்டால் எங்களுக்கு பார்க்க கிடைக்குமோ தெரியா. மனிதர்கள் செய்கிற சில பிள்ளைனாலேயும் இந்த மாதிரி காட்டுத்தீ ஏற்பட வாய்ப்பிக்குது. இப்போ இங்கால பக்கம் ஆகிறது வந்து குறவு, அதை விட இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே அங்கால பற்றிட்டுருக்கு. நாங்கள் போகக்குள்ள அந்த இடம் வந்து அப்படியே காட்டுத்தீயால் இதாகாமல் இருந்தால் சரி போய்த்து கொள்ளிடும். இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து மிச்சமே அழகான இடம் உண்டு. இந்த இடம் மழை டைமுக்கு ஃபுல்லாகவே அப்படியே பச்சை பசையிலிட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த இடம் மீக்கிற மாதிரி கொஞ்சம் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி பத்து தானே அந்த இடம் ஃபுல்லாகவே. இங்கேருந்து இறங்கி இப்படியே நாங்கள் போகக்குள்ள இங்கே மாதிரி ஒரு இடம் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் அங்கால அந்த இடத்துல ஒரு கல் ஒன்று இருக்குது. அந்த கல்லுக்கு அங்கால எதுவுமே இல்லை சரியா. அவ்வளோ அழகான ஒரு இடம் உண்டு. ஆனால் இப்போ ஃபுல்லாகவே இந்த காட்டுத்தீ பற்றி இதாக்கி அந்த இடம் நல்லாவே நாசமாக இருக்கும். அங்கால போகுமே நல்லா பாருங்கள், பாருங்கள் பற்றி கொண்டு இருக்கு. அந்த இடத்துக்கு நான் அங்கால போகவும் கூட இல்லை. Did you see there? That's the rock I mentioned earlier. There is a possibility that the fire could spread to the place where we are now. Therefore, before that happens, we need to leave this place. We are going to leave this place. Now you should be able to see the mountains clearly. This mountain is Rathkaleppathana, and the last mountain in this range is Raubari Mountain. பாருங்கள்லாம் எவ்வளோ பச்சை பசேலுன்னு இருந்தது எல்லாமே இப்போ ஒரு மாதிரி இதாகி போய்த்துட்டு பாருங்க. அந்த எதிர இடத்துக்கு நடுவால் தான் போகவும் வேணும். பார்ப்போம். வருது பாருங்க. அங்கால போய்க்கொள்ள இல்லாத அளவுக்கு நல்லா வந்து பத்துது. எப்படி போக போகிறோமோ தெரியா. ஸோ பார்த்து அங்கால நாங்கள் சும்மா சரி இங்கால மேலே பைக் ஏற்றிருந்தா எங்களுக்கு பைக் எங்கால இறக்குறண்டு இல்லாமல் இருக்கும். பத்துற மாதிரியே பாருங்க. அங்கே
பார்த்து வந்து வியூ இல்லை, வேறு என்னமோ நடந்துகிட்ருக்குது. இங்கே பாருங்க, இங்கே பத்துது, அங்கே நல்லாவே பத்துது. வார டைம் வந்து பார்த்திங்க அப்படின்டா இங்கே வந்து அப்படியே தான் நாங்கள் பைக் ஏற்றுவோம் மேலேக்கு. அங்கே ஒரு இடம் பிறகுல தெரியா பாருங்க, நான் காட்டுறேன். அங்கேயும் பாருங்கள், அந்த இடத்துல கூட அங்கேயும் காட்டுதே பார்த்துட்டு இருக்கு. கொஞ்சம் மக்களும் யோசிக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இயற்கைக்கு செய்கிறதுக்கு. ஸோ இயற்கை அதை ஏற்படுத்துன்னா எங்களுக்கு எதுவும் செய்யலாம். நான் காட்டு இடத்த பாருங்கள், அந்த மாதிரி அதை விட அழகாக பச்சையாக இருந்த இடங்கள் தான் இப்போ என்ன பாருங்கள் எப்படி பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு. அந்த சைடால் தான் அப்படி நாங்கள் போகிறோன்னா ரத்கலே பார்த்தனைக்கு போகிறது. நினைக்கிற மாதிரி அது ஒரு பங்களாவா. டைம் சரியாக 6:10 இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இடங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. காற்று தொடர்ந்து அடிச்சிட்டே இருக்குது பாருங்கள். மரங்கள் ஒவ்வொரு சைடில் இருக்கிற மாதிரி, ஒரு சைடுக்கு அப்படியே எல்லா மரங்களுமே இதாக இருக்குது. Forest fires are either caused by mistake or intentionally by humans. Locals said that hunters set the forest on fire to trap and hunt animals. பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அப்படியே அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே போகிற வழியில் இருந்தோம். பாருங்கள், உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை காட்டுறேன். அங்கே பாருங்கள், நான் அந்த இடத்த பாருங்கள், அந்த இடம் அப்படியே பற்றிட்டுருக்கு. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து எந்த ஊரோட இது? ரத்கலே என்ன? சியாட்டில். இது அப்படியே இந்த இடத்தால் அப்படியே போனீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஊருக்கு வரையிடும், ஒரு ரத்கலைக்கு வரையிடும், உங்களுக்கு வரையிடும். எனக்கு பாருங்க, இந்த பாருங்க பண்ணி அப்படியே நிறைய வீடுகள் எல்லாம் இருக்குது.